வணக்க நண்பர்களே! இன்னைக்கு நம்ம ஹார்ட் பீட் சீசன் 3 எபிசோட் நம்பர் 11 தாங்க. ஆக்சுவலி ஓப்பனிங் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மது வந்து ஒரு ஒரு ஃபேஷன் ஷோவுக்கு வந்து அர்ஜுன கூப்பிட்றாப்புல. அர்ஜுன் வரமாட்டேங்கிறாப்புல. "நீ வரலைன்னா அப்ப என் லவ்வ ஏத்துக்கோ" அப்படின்னு சொன்னா, "ஆத்தா தாயே நான் வர்றேன் தா" அப்படின்னு சொல்றாப்புல. இங்கிட்டு நம்ம அர்ஜுனோட ஃப்ரெண்டு வந்து சொல்றாங்க, "இதுதான் உனக்கு லாஸ்ட் இயரு. தயவுசெய்து கொஞ்சம் ஸ்டடியில வந்து இம்பார்ட்டன்ஸ் குடுத்து படி" அப்படிங்கிறாப்புல. இந்த பக்கம் நம்ம அமலாவும், ராகவும் வந்து அந்த ட்ரக்கு எது வந்து அப்ரூவல் இல்லாத ட்ரக்கோ அத வந்து கண்டுபிடிச்சு மானஸ் சார்ட்ட வந்து சொல்றாங்க. இதனால தான் நெறைய பேர் சாகுறாங்கன்ட்டு. இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா கேஸ் எடுங்க அப்படின்ட்டு நம்ம மானசா வந்து சொல்றாங்க. இங்கிட்டு ரீனா வந்து அங்க உட்காந்துருக்கும்போது, அந்த குழந்தையோட மாமா வந்து கைய தொடும்போது, அந்த குழந்தை வந்து ஒரு பதறுது. அந்த பதட்டத்த வச்சு கண்டுபிடிச்சிறாப்புல ரீனா, இவன் தான் இருக்கும் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய்ட்ட சொல்றாப்புல. பட் நம்ம அவங்க நீ சொல்றத வச்சு எதுவும் பண்ண முடியாது. அந்த குழந்தை சொன்னா தான் பண்ண முடியும் அப்படிங்கிறாப்புல. சரின்ட்டு விஜயும் பேசி பார்க்குறாப்புல. ஆனா குழந்தை வந்து பயப்படுது. எதுவுமே சொல்ல மாட்டேங்குது. என்னைய தயவுசெய்து இங்கேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி விடுங்க அப்படிங்குது. சரின்ட்டு இப்ப இதுக்கு என்ன பண்ணலாம்? அந்த குழந்தையா சொன்னா தான் உண்டு. நம்ம வேற எதுவும் செய்ய முடியாது அப்படின்ட்டு ரீனாட்ட சொல்ல, அப்ப ரீனா வந்து ஒரு பிளான் பண்றாப்புல. ரீனா வந்து கதிர கூப்பிட்டுட்டு நேரா அந்த அந்த மாமான்னு சொல்றவன போயிட்டு அடி அடின்னு அடிக்கிறாப்புல. "எதுக்கு அடிக்கிறீங்க? நீ செஞ்ச எல்லாம் அந்த குழந்தை சொல்லிருச்சுடா. நீ இப்படியா பண்றது?" அப்படின்ட்டு வீடியோவ நான் எடுத்துட்டேன் அப்படின்னு வந்து சொல்ல, அவன் பயந்துகிட்டு உண்மைய ஒத்துக்கிறான். நான் தான் பண்ணேன். மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னோனே, அந்த குழந்தையோட அப்பா வந்து இவனெல்லாம் தூக்கி ஜெயில்ல போடணும் அப்படின்னு வந்து சொல்லி திட்டி இது பண்றாப்புல. அதுக்கப்புறம் வந்துட்டு தயவுசெய்து வந்து இந்த குழந்தைய வந்து இங்கே இருக்க வேணாம். நீங்க வேற ஏதாவது ஊர பார்த்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க பெற்றோர்களுக்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. அவங்களும் வந்து ரொம்ப தேங்க்ஸ்ங்க அப்படிங்கிறாப்புல. அந்த குழந்தையும் வந்து தேங்க்ஸ் சொல்லுது. இந்தா இதான் என் நம்பரு. உனக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா என்னைய கான்டாக்ட் பண்ணு அப்படிங்கிறாப்புல. அதோட அங்க முடியுது. அதுக்கடுத்து அங்க விஜய் வந்து கட்டுறாப்புல. நம்ம அ அவன் வீட்ல வந்து பேசிட்டு இருக்காப்புல. கணேஷ் அங்கிளோட. "நீ செய்றது தப்பு. ரதிய வந்து தனியா விட்டது" அப்படிங்கிற மாரி வந்து சொல்லியிருக்காப்புல. அதோட முடியுதுங்க. பார்க்கலாம் அடுத்த எபிசோடோட. ஒரு எபிசோட மிஸ் பண்ணாம பாருங்க. என்ஜாய் பண்ணுங்க.